அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். சங்கீதம் 113 7, 8 வசனத்தை நான் படிக்கிறேன். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். ஆமென். அப்ப இந்த 3 விஷயம் இருக்கு பாருங்களேன். சிறியவனை தூக்கி விடுகிறார். ஆமென். அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு ஒருவேளை நீங்க ரொம்ப சின்னவங்களா இருக்கலாம், வயதிலும் சரி, அனுபவத்திலும் சரி. பிரதர், இந்த ஏரியா ஆஃப் பிஸ்னஸில் நாங்களாம் இப்போ தான் கற்றுக்குட்டியாக இருக்கிறோம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். தாவீது பாருங்க, ஒரு மேய்ப்பனாக இருந்தான். சகோதரர்களின் எல்லாரிலும் சிறியவன். அவன் அனுபவஸ்தனும் இல்லை. ஆனால் கர்த்தர் அவனை ராஜாவாக மாற்றினார். ஆமென். அப்ப இவங்க சகோதரர்லாம் வெல் ட்ரெயின்டா இருக்கிறாங்க. அவங்க ஆர்மியில இராணுவத்தில் இருக்கிறாங்க. ஆனா தாவீதோ ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்கிற ஒரே காரணத்தினாலே இவன் இராணுவத்துக்கு போகல, நேர ராஜாவாயிட்டான். ஆமென். அவர் சிறியவனை தூக்கி விடுகிறார். ஆமென். அப்ப இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு உதவி செய்து உங்களை தூக்கி விடுகிற கர்த்தர் இவர். ஆமென். அப்ப என்னை தூக்கி விட யாருமே இல்லை. என்னை மட்டும் தூக்கி விட்டா நான் என்னைக்கோ எங்கேயோ போயிருப்பேன்னு சொல்ல நம்ம சொல்றோம்ல. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, நான் இருக்கிறேன். அவர் கை நீட்டி உங்களை தூக்கி விடுகிறார். ஆமென். அவருடைய உதவிக்கரம் உங்களுக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கு. அருமையானவர்களே, அவர் உங்களை தூக்கி விடுகிறார். தூக்குறது மட்டும் இல்லை, அடுத்து என்ன பண்றாரு பாருங்க, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். உங்களுக்கு உதவி செய்து தூக்கி விடுகிறார். அதே நேரத்தில் உங்களை அப்படியே உயர்த்தி கொண்டு போகிறார். நீங்கள் சொல்ல முடியும், உங்களால் இன்னைக்கு என்னாலையும் சொல்ல முடியும், கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறார். குப்பையிலிருந்து என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். அட்ரஸே இல்லாத இருந்து என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். இல்லை, உங்களாலேயும் சொல்ல முடியும்ல. நம்ம எங்கே ஆரம்பித்தோம் யோசிச்சு பாருங்களேன். அற்பமான ஆரம்பம் ஆண்டவர் ஆச்சரியமாய் கொண்டு வந்திருக்கிறார் இல்லையா? கர்த்தர் பாருங்க, ரொம்ப நல்லவர். என் வாழ்க்கையில் சொல்ல முடியும், இவன்லாம் ஊழியத்தில் இருப்பானா அப்படின்னு கேட்டவங்க இன்னைக்கு பூமியிலே இல்லை. கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். நீங்க நான் சொல்றேன், அவர் உங்களை உயர்த்துகிற கர்த்தர். 3வது போட்டிருக்கு, அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். அவன் இந்த தேவன் உட்கார பண்ணுகிற தேவன். உங்களை உயர்ந்த இடத்துல உட்கார வைப்பார். பெரிய பொசிஷன்ல நீங்க அமர்த்தப்படுவீங்க. கர்த்தருக்கு முன்பாக உத்தமமா இருங்க. உங்களுக்கு சொல்லப்பட்ட காரியங்களிலே தேவனுக்கு முன்பாக உத்தமமா அதை செய்யுங்க. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அவர் உங்களை உட்கார பண்ணுகிற தேவன். உயர்ந்த இடத்துல உட்கார பண்ணுகிறார். நான் சொல்றேன், உன்னதத்திலே அவரோட உட்கார வச்சிருக்கிறார் இல்லையா? அதனாலே அவர் உங்களை பூமியிலே உயர்ந்த இடத்திலே அமர பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அப்ப இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருப்பார். உதவி செய்து உங்களை தூக்கி விடுவார், உங்களை உயர்த்துவார், உங்களை உயர்ந்த இடத்துல உட்கார பண்ணுவார். இந்த தெய்வன் நல்ல தெய்வன். அவர் உங்களோடு இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். உத்தமமாய் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் உங்கள் காரியங்களை செய்யுங்கள். அவர் உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பார். நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.